வணக்கம் தமிழ் மக்களே. தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. ஒரு புது புது கட்சி 2 வருஷம் தான் ஆரம்பிச்ச கட்சி புதுசா இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். உலகத்துல எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது யூதர்கள் தான் அப்படின்னு ஆரியமும் திராவிடம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு திருமிகு பாண்டியன் ஐயா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆரியம், திராவிடம், காங்கிரஸ், பிஜேபி எல்லாமே ஒண்ணுதான். கண்ட்ரோல்ட் பை சம்படி. எல்லாரையும் ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல விஜய் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை, மாட்டிட்டு இருக்காரு. மகாபாரத ஸ்டைல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மகாபாரதத்தோட ரிப்பீட்டா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துர்கையா ஒருத்தங்க மல்லிப்பூவெல்லாம் வச்சுட்டு கண்ணீர் டிராமாவோட வித்தியாசமா ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இவர் கருப்பு கோட்டு போட்டு கருப்பு பொட்டு வச்சு சிவப்பு கயிறு கட்டி அது கிட்டத்தட்ட டிஎம்கே மாதிரியே தான், அதே கலர் வருது. இழுபறி கூட்டணி வேற. திமுக மேல அதிருப்தி தான், பிடிக்காம தான் இருந்தது. அவங்கள அவங்கள தோக்கடிச்சதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் காங்கிரஸும் அதே மாதிரி நம்ம தமிழர்களை ஏமாத்தி நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. ஈழ மக்கள் எல்லாரையும் மோசமா நடத்தினாங்க. ஏடிஎம்கே ஒன்றும் வித்தியாசமும் இல்லை. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தான் கண்ட்ரோல். எல்லா கட்சியுமே ஒரே மாதிரி தான். கொதிக்கிற எண்ணெயில இருக்கிறதுக்கு பயந்துட்டு நெருப்புல விழுந்த மாதிரி தான். கீர்த்தனான்னு ஒரு தெலுங்கு பெண்மணி டிஎம்கே மாதிரி திரும்பி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. உதயநிதி நான் வெளியேறோம், நீங்க நல்லா ஆட்சி பண்ணுங்க, சோஃபாவெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமா ஏதோ பேசுறாரு. எல்லாரும் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் இருக்காங்க. யாரும் மக்களுக்காக இல்லை. மக்களுக்காக செய்ய போற கட்சி தான் நம்ம எதிர்பார்க்கணும். அந்த ஆரம்பத்தோடு தான் நாங்க 5ஆம் தமிழர் சங்கம் களத்துல இறங்கினோம். தேர்தல் களத்துல இறங்கினோம். மக்களுக்காக செய்வோம் அப்படின்றதுக்காக. யார் வந்தாலுமே மக்களுக்காக செய்யறது இல்லை, சீமான் உள்பட. தமிழ்நாடு நிச்சயமா தலை நிமிர்ந்து நிற்கும். அது தமிழர்களால தான். தமிழர்கள் ஆட்சியை அமைப்போம். தமிழ்நாடு தமிழருக்கு. நன்றி, வணக்கம்.